கடைசி கடைசி கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். ஃபைனல் கிளாஸ்ல ஆஹ் குரான் ஓதுவதற்கு அழகான முறை பார்த்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படைகள் பார்த்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எழுத்துகள் உச்சரிப்பு, ராகம், சட்டங்கள். வெரி குட் வெரி குட். அதுல எது பாத்துக்கிறோம்? ராகத்தை பத்தி ஃபுல்லா பாத்துக்கிறோம் அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். ஓகே, நீட்டுதலுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அரபிக்ல? மத்து. மத்து. மத்து எத்தனையா நாங்க டிவைட் பண்ணோம்? ரெண்டா உஸ்தாத்? ரெண்டு. எதெல்லாம் அடையாளங்கள், எழுத்துக்கள். அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அடையாளம் வந்து ஃபதஹு மத்து, கெசரு மத்து, தொம்மு ம். மத்து. ம். எழுத்துக்கள். இதெல்லாம் சேர்த்து எழுத்துக்கள் வந்து அலிஃப், யா சுக்கூன், வாவ் சுக்கூன். வெரி குட். எத்தனை அளவு நீட்டணும்னு பார்த்தோம்? ஒரு அளவு. ஒரு அளவு. இந்த இதுல பேர் என்ன? மத்து அடையாளங்கள். மத்தியினுடைய அடையாளம். அதை எத்தனை செகண்ட் இடணும்? 3. 3 செகண்ட். வெரி குட். நாங்க இதுல இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு நாங்க மூவ் ஆகும். சரியா? இந்த வருஷத்தை ஓதுங்க பார்ப்போம். நஸ்தாயின். திருப்பி ஓதுங்க. நஸ்தாயின். ம். ஃபுல்லா ஓதுங்க வசனத்தை ஃபுல்லா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். நஸ்தஈன் கொஞ்சம் கூடுதல் நீட்டுப்படுது அப்படியா? ஏன் அது? அது யா சுக்கூன் வந்தனால ஒரு ஒரு இது நீட்டும் உஸ்தாத். யா சுக்குனத்தால 1 செகண்ட் நீட்டுறீங்க அப்படியா? இல்ல 1 செகண்ட் நீட்டுறீங்க இல்லையே. இப்படி கேருனே நஸ்தஈன்ல நீட்டுறதும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நஸ்தஈன்ல நீங்க நீட்டுறதும் ஈயாக்க ஈயாக்க என்று நீட்டுற அளவுகள் எல்லாம் ஒரே அளவா? இல்ல உஸ்தாத். என்ன வித்தியாசம்? ஈயாக்கால 2 தடவை யாக்கு வந்து 2 தடவை நீட்டணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வர யாக்கு ஒரு தடவை நீட்டணும். நஸ்தாயின்ல வர யாக்கு. 2 தடவை ஒரு தடவை என்னது என்ன பிரச்சனை? அடிப்படையில மத்துடைய அலிஃப் வந்தாலோ மத்துடைய சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தாலோ எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2 செகண்ட். 2 செகண்ட் அப்படியா? விளையாது. யார் சொன்ன 2 செகண்ட் சொல்லி? 1 செகண்ட் உஸ்தாத். 1 செகண்ட் மாத்தக்கூடாது, மாறிடக்கூடாது. அடிப்படையை பலண்டா பிரச்சனை போயிடும். சரியா? சுக்குன் செய்யப்பட்ட சாரி, ம். மத்தினுடைய அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், இது எது வந்தாலுமே நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஒரு இது நீட்டணும் உஸ்தாத். 1 செகண்ட் தான் நெட்டுவோம். 2 அளவு, 2 கவுண்ட். 2 கவுண்ட் என்னது? விரலொண்ட மூடி ஒரு- திறக்கிற அளவு. குழப்பி கொள்ளக்கூடாது. குழம்பினா ம். பின்னாடி வர பெரிய பெரிய பாடமெல்லாம் எல்லாம் குழப்பிடும். அடிப்படையான விஷயத்துல குழப்பம் வாரது பின்னுக்கால பின்னாடி வார நிறைய இடங்கள்ல பெரிய குழப்பத்தை எங்களுக்கு கொண்டு வந்துடும். சரியா? தெளிவாய்க்கணும். இப்ப ம். நாங்க படிக்க போறது இந்த நஸ்தஈன் என்றதுல நாங்க வளமையாக நிற்ற அந்த 1 செகண்ட் அல்லங்க நாங்க நிற்ற அளவு அதை விட கொஞ்சம் கூடுதலாக நீட்டி நிப்பாட்டுறோம். ஏன் அது என்ன விஷயம் என்கிறதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போற விஷயம். ரைனா? நாங்க இதுக்கு செல்ல புரியுது. தலைப்பு என்னென்றால் நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் தான் தலைப்பு. இப்ப நஸ்தாயின் நிப்பாட்ட தானே போறோம். நஸ்தாயின் நாங்க என்ன செய்ய போறோம்? நிறுத்த போறோம், நிப்பாட்ட போறோம். இப்ப நிப்பாட்டணும். நஸ்தாயின் நிறுத்துற நேரத்துல அதனுடைய அந்த நிறுத்தி ஓதுற சந்தர்ப்பத்துல வருகின்ற விஷயத்தை தான் நாங்க அங்க பார்க்கிறோம். நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல தான் வரும். சரி, இந்த மத்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது, வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு வர வேண்டும். எப்படி? வசனத்துல நாங்க ஸ்டாப் பண்ற அந்த இடம் இறுதி லெட்டர் சுக்கூன் செய்யப்பட்டு வரணும். இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் லெட்டர் எது? நூன். நோன். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். வைக்கிறோம். 2வது ரூல்ஸை பார்ப்போம் நன்றி. அதற்கு முன், எதற்கு முன்? அந்த சுக்கூன் வைத்து நிப்பாட்டுகின்ற எழுத்து எது இங்க வந்துக்குது? ம். சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற எழுத்து முன்னாடி எழுத்த உஸ்தாத். இல்ல,
சுக்கூன் வைத்து நிப்பாற்ற எழுத்து எது? நூன். நூன். அதுக்கு முன்னுடைய எழுத்து, அதுக்கு முன்னுக்கு வந்திக்காது. யா சுக்கூன் யா. உஸ்தாத். சுக்கூன் செய்யப்பட்ட யா என்னது? மத்தினுடைய எழுத்துனா, மத்தினுடைய எழுத்து. அப்ப ரெண்டாவது ரூல்ஸை பாருங்க. அதற்கு முன், அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு முன்னால மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று கட்டாயமாக வர வேண்டும். இங்க என்ன வந்திக்குது? சுக்கூன் உஸ்தாத். யா சுக்கூன் சுக்கூன். செய்யப்பட்ட யா. யா சுக்கூன் ஃபுல்லா சொல்ல வேண்டும். அப்படி என்றால், அப்படி என்றால் சரியா? ம். அப்படி என்றால் அதற்கு முன்னைய எழுத்தை, எதற்கு முன்னைய எழுத்தை? அந்த சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கு முன்னால வர எழுத்து. நல்லா கவனமா விளங்கிக்கணும். ஆ. சுக்கூன் செய்யப்பட்ட யா மத்தினுடைய எழுத்துக்கு முன்னால வார எழுத்தை நீங்க என்ன செய்யணும்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவு கவுண்ட், 2 அல்லது 3 செகண்ட்கள் அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும் உஸ்தாத். நீட்டி ஓதணும். இப்ப விளைஞ்சா இது? புரியுது. சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு இடத்துல தரேன். இந்த இடத்துல நீ நிப்பாட்ட போறீங்க. உங்களுக்கு இந்த வசனத்துக்கு இது ஓதி கொண்டு வாரீங்க, மூச்சு முட்டுது, இந்த இடத்துல நிப்பாட்டுங்க. எப்படி நிப்பாட்டுங்க? நிப்பாட்டு காட்டுங்க பாப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக. நிப்பாட்டுறது பிழையே. இந்த இடத்துல நிப்பாட்டணும். இந்த சொல்ல நீங்க ஓதப்படாது. எப்படி ஈயாக்காண்டா நிப்பாட்டுறது? சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் உஸ்தாத் அப்ப கேஃப்க்கு. நிப்பாட்டி காட்டுங்க. ஓதி காட்டுங்க. அதான் தேவை. இய்யாக இய்யாக நஅபுது வ இய்யாக. ஈயாக் பிழையே. ஏன் பிழை? இப்ப நான் படிச்ச இந்த இந்த ரூல்ஸை நீங்க விட்டுட்டீங்க பாருங்க. இறுதி எழுத்துக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறீங்க. அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தினுடைய எழுத்து. எழுத்து. அப்ப இந்த யாவை நீங்க என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும் உஸ்தாத். எவ்வளவு 2 கூட்டணும்? செகண்டுக்கு ஆஹ் 2 அளவு. 2 செகண்ட். ஆக குறைந்தது 2 செகண்ட் சரி நீட்டணும். இப்போதைக்கு காட்டுங்க பாப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக. ம். இப்ப விளங்குதா? இப்படி ஒவ்வொரு இடமாக நீங்க கவனமாக நீங்க தேடி 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 இந்த விஷயத்தை நீங்க கிளியர் பண்ணணும். நான் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கிறேன். சரி, இப்ப இங்க வாங்க. இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டுவீங்க? ஓதி காட்டுங்க பாப்போம். இய்யாக நஅபு நிப்பாட்டுறத சரியா இய இய்யாக நஅபுது. நஅபூது. நிப்பாட்டல் அப்படி. கூடாது உஸ்தாத். ஏன்? 3 செகண்ட் ஏன்னா நீட்டி நிப்பாட்டே அல்லவா? ஏன்னா மத்தோட எழுத்து வரல உஸ்தாத். வெரி குட். ஏனென்றால் நாங்க சுக்கூன் வச்சு ஓதுகின்ற அந்த இடத்துக்கு முன்னாடி மத்தினுடைய எழுத்தோ மத்தினுடைய அடையாளமோ வரவில்லை. இதான் அதுல ஆன்சர். கிளியரா விளங்கிச்சுதா? புரியுது உஸ்தாத். சரியா புரிஞ்சு விளாட்டி பிரச்சனை வந்துருமா தான் கேட்கிறேன். புரியுது புரியுது உஸ்தாத். ம். ஹைரட். இப்ப நாங்க அதோட சேர்த்து இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். கட்டாயம் அந்த விஷயம் இப்ப இன்னைக்கு படிச்சுக்கிற அந்த மத்திர டோட்டல் விஷயத்தையும் நீங்க குர்ஆன் எடுத்து வசனங்களை நிறுத்தி 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 ஓதி 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 பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இன்றைக்கு நாங்க பார்க்கிற அடுத்த விஷயம் என்னென்றால், குர்ஆனை நாங்க இடையில திக்கி கொண்டு போய் முட்டி மோதி குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி ஓதாம எப்படி நாங்க ஃப்ளோவாக சரளமாக எப்படி ஓதலாம்? அதுக்கான காரணம் என்ன? எந்தெந்த டைம்ல நாங்க திக்கி கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு குழம்பிக் கொண்டு ஓதுவோம், எந்தெந்த நேரத்துல எங்களால் குழப்பங்கள் வராம நேர்த்தியாக இடையில ஸ்ட்ரக் ஆகாம ஃப்ளோ ட்ரெக்ல எங்களால சரளமாக ஓதலாம். அதான் இன்றைக்கு நாங்க பார்க்க போற அடுத்த முக்கியமான விஷயம். விளங்கினா? புரியுது உஸ்தாத். எஸ். குர்ஆனை சரளமாக நாங்க ஓதணும் என்றால் எங்களுடைய 2 உறுப்புகள் சரியாக பிராக்டிஸ் ஆகணும். எதெல்லாம்? கண்ணு வாயு உஸ்தாத். எஸ், எங்களோட கண்ணும்
எங்கட வாயும். கண்ணால மட்டும் ஓதையிலுமா? வாயாலே ஓதணும் உஸ்தாத். எஸ். கண்ணால மட்டும் ஓதையிலுமா? ஓதணும் உஸ்தாத். ஓதலாம். அப்படியா? கூடாது உஸ்தாத். விளங்கல. நீ கண்ணால கரெக்டான உச்சரிப்போட ஓதணும் உஸ்தாத். அதான் முக்கியம். கண்ணை மூடிக்கொண்டு வாயால மட்டும் ஓதையிலுமா? முடியாது உஸ்தாத். முடியாது. ரெண்டுமே என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும், சேர்த்து ஓதணும். ஃபங்க்ஷன் ஆகணும். சரி, இந்த கண்ணும் வாயும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் என்றால் நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும் சனா மரியம். கண் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்டாக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வாயும் போய்க்கொண்டே இருக்கணும். எப்படி? கண் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகி கொண்டு போற சந்தர்ப்பத்துல வாய் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். சரியா? கொஞ்சம் சரி ரெண்டுக்கும் இடையில பிரச்சனை ஆகினண்டா, எதுக்கும் இடையில, கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில கொஞ்சம் சரி சிக்கல் ஆகிட்டண்டால் எங்கட ஓதல்ல நடுவுல பேசிட்டு திக்குறது, ஸ்ட்ரக் ஆகுறது எல்லாம் வந்துடும். சரியா? பாப்போம். வசனமாக நாங்க ஓதுறதுன்னு கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய முதலாவது அடிப்படை என்னென்றால், கண்ணுடைய வாசிப்புட ஸ்பீடுக்கு தானே, கண்ணால நாங்க ரீட் பண்றது ஓதுற ஸ்பீடுக்கு தானே, அது சரியான ஃபாஸ்ட். சரியா? கண்ணால ஓதுறது சரியான ஃபாஸ்ட். கண்ணால ஓதுறத கண்ட்ரோல் பண்ணணும். கண்ணால ஓதுறத என்ன செய்யணும்? கண்ட்ரோல் 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 பண்ணணும். பண்ணணும். எதுக்கு கண்ட்ரோல் பண்றது? எங்கட வாய் தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீட்ல தான் ஒர்க் பண்ணும். அதை விட ஃபாஸ்டா ஒர்க் பண்ணினா நாங்க ஓதுறது ஓதலா வராது. பாபா பக்க பக்க பக்கம்னா போகும். என்னத்தை ஓதுறோம்ங்கிற தெளிவான உச்சரிப்பு சரியாக எங்கட வாயில வராது. எனவே எங்கட வாயினுடைய உச்சரிப்புடைய ஸ்பீடுக்கு தான் கண்ணை நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். இது விளங்கினா? புரியுது உஸ்தாத். இப்ப நாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஒரு வசனம் உண்ட ஓதுற சந்தர்ப்பத்துல ஏன் எங்களால் அந்த வசனத்தை ஃப்ளோ ட்ரக்ல ஓத முடியாது? பின்வருகின்ற 4 காரணங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணங்கள். முதலாவது, ஒன்றை ஒன்று முந்துதல். என்ன விஷயம்? உங்களோட கண்ணை ஒரு விட உங்களோட வாய் முந்தி கொண்டு போன என்ன நடக்கும்? திக்கு உஸ்தாத். திக்கு முக்கி நிற்போம். ஏன்? அடுத்த எழுத்து என்னன்னு கண்ணால தெரிய மாட்டேங்குது. வாய் புக்கு புக்குண்டு ஓதினா எப்படி ஓதுற? ஓதல் வராது. பிரச்சனையா வித்துரும். ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, ஈயாக்கு அண்டு ஓத ஸ்டார்ட் பண்றீங்க, ஆனா அவங்களோட கண் நஸ்தாயின பார்த்து முடிச்சிட்டு, எவ்வளவு பெரிய கெப் இது! இவ்வளவுத்தையும் மோதலுமா? அங்கேயும் சரியான உச்சரிப்பு வராது. இது நான் அறிமுகமான வசனம் என்ற வகையில் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, அறிமுகம் இல்லாத புதிய வசனம் ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நிறைய பிராக்டிக்கலா பார்க்கலாம். மூணாவது, கண் வாசிப்பின் வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். கண்ணால ரீட் பண்றீங்க தானே, அந்த ஸ்பீடுக்கு உங்களோட வாயும் ரீட் பண்ணலாம். எப்படி நடக்கும்? ஓதல் வசனம் தப்பா ஸ்ட்ரக் ஆகிடும். வசனத்தை சரியா ஓதையெல்லாம் பேத்திடும். லாஸ்ட் ஒன், இரண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. உதாரணத்துக்கு நஅபுது என்று பாக்குறீங்க, அந்த நஅபுதுவை தான் நீங்க ஓதி கொண்டிருக்கிறீங்க. அடுத்த எழுத்த பார்க்கலண்டா அந்த ஓத எப்படி நம்ம வரும்? இய்யாக நஅபுது வ வ வ இய்யா வ இய்யா வ இய்யா வ இய்யாக க க ந நஸ்த நஸ்தஇ, இப்படிதான் போகும். இந்த ஓதல் என்ன? இடையில திக்கி முட்டி மோதி ஃப்ளோ ட்ரெக் இல்லாம ரிப்பீட் ஆகி ஓதுற ஓதலாகத்தான் வரும். இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு தர ரெண்டாவது புக், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கம் ஒன்றை புரட்டி எடுத்து திறந்து அதுல நீங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, அறிமுகம் இல்லாத வசனங்கள்ல நீங்க ஓதி பார்க்கணும். அந்த வசனங்கள்ல இறுதியில எப்படி நிப்பாட்டுறது?
மூச்சு முட்டினா இதுக்கு மேல என்னால ஓதை முடியாது என்று வார நேரத்தில் எப்படி நிப்பாட்டலாம் இதெல்லாம் படிச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க வசனத்துல இடையில திக்கி முட்டி மோதி ரிப்பீட் ஆகி நிப்பாட்டாம உங்களோட ஓதல் போறதுக்கு என்ன காரணம்? அப்படி திக்கினா முட்டினா மோதினா அந்த முட்டுதலுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நீங்க கொஞ்சம் விளங்கி கொண்டு ரெடி ஆகி கொண்டு வரணும். எங்களோட கிளாஸ்ல அடுத்த கன்செப்ட் நாங்க ஓதுறதுக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும். ஓகே ஆனா உஸ்தாத். மாதிரி இதுக்கு இன்றைக்கு பேசின விஷயங்கள் கிளியரா விளங்கினா விளங்கலையா? புரியுது உஸ்தாத். புரிஞ்சுக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் பேசி ரெக்கார்ட கேட்கணும், ரெடி ஆகும். என்னதானே? ஆ அஸ்ஸலாமு அலைக்கும்.